பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ். ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், விஜய் கட்சியோட புது மாவட்ட செயலாளர்களுக்கு எதிர்பார்ப்பு எப்படி இருக்குதான் கேள்விப்பட்டியா மேன்? சொல்லுங்க தலைவரே, சொன்னாதானே தெரியும். ஒவ்வொரு ஊர்லயும் புது மாவட்ட செயலாளர்களுக்கு வரவேற்பு கொடுக்கறாங்களாம். இன்னும் சில மாவட்டங்களுக்கு பொறுப்பு வரலையேன்னு எதிர்பார்ப்பும் இருக்குதான். மொத்தமா அறிவிப்பு வரப்போகுதா துரை? இப்போதைக்கு நியமன பதவியா இருக்கிறதால எந்தெந்த மாவட்டத்துல எல்லாம் பிரச்சனை இல்லாம இருக்குதோ அங்க எல்லாம் உடனே அறிவிப்பு வருதான். பிரச்சனை இருக்கிற மாவட்டம் இருக்குதே துரை. ஆமா, விஜய் படத்துல நடிக்கிற காலத்துல ரசிகரா இருந்தவங்க எல்லாம் இப்போ கட்சியில பொறுப்பை எதிர்பார்க்கறாங்களாம். ஆனா புதுசா வந்த அரசியல்வாதிகளுக்கும் பொறுப்பு கொடுக்கணும்னு தலைமை நினைக்கிறாங்களாம். அதுக்கு தான் மாவட்டங்களை தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காங்களே துரை. ஆமா, மொத்தம் 120 மாவட்டங்கள் அறிவிக்க போறாங்க. அதுல 234 தொகுதியையும் கவர் பண்ற மாதிரி பொறுப்பாளர்கள் நியமிக்க போறதால போட்டியும் அதிகமா இருக்குதான். லிஸ்ட் ரெடி, அறிவிப்பு தான் வெயிட்டிங் சொல்றீங்களா துரை? கரெக்ட் தான் மேன். கிட்டத்தட்ட முழு பட்டியலும் ரெடியா தான் இருக்குதான். ஆனா தலைவர் தனித்தனியா எல்லாரையும் சந்திச்சு பேசி திருப்தியான பிறகுதான் அறிவிப்பே வெளியாகுதான். அப்படின்னா இன்னொரு ஆலோசனை கூட்டம் இருக்குதா துரை? இருக்கலாம். புதுசா அறிவிக்கும் மாவட்ட செயலாளர்கள்ல பெண்களுக்கு போதுமான இடம் இருக்குன்னு தலைமை சொன்னதால அதுக்கேத்த மாதிரியான லிஸ்ட் வெளிவருதான். இப்பவே இப்படின்னா வேட்பாளர் லிஸ்ட் எப்படி இருக்கும் துரை? கரெக்ட் தான் மேன். வேட்பாளர் லிஸ்ட்ல இடம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி மாவட்ட பொறுப்பாளர் பட்டியல்ல துண்டு போட்டு வச்சுக்குவோன்னு போட்டியா இருக்குதான் மேன். சரிதான் துரை. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.